ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி பிரேமி ஸ்டைல் என்னென்னா, நம்ம வந்து கிராசி லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைக்கிங் பிளேஸு. இந்த லேக் வந்து எங்கே இருக்குது என்னன்றதை அப்படியே நான் போக போக சொல்கிறேன். இப்போ அங்கே தான் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். இது வந்து கேன்மோரில் இருக்குது. கேன்மோர், ஆல்பர்ட்டா, கனடாவில் இருக்குது. இது வந்து 2 miles அப் த ஹில் ஹைக். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஐயோ, அதை பார்த்தாலே, அதுவும் ஆன் த வேல மேலே ஏறும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வீடியோ எடுக்கல, கொஞ்சம் தான் எடுத்தேன். இப்போ நம்ம ஹைக்கிங் மேலே போக போக அங்கங்கே நம்ம நின்று இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டே போகலாம். சின்ன குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸு. இட்ஸ் ஜஸ்ட் பிரெத் டேக்கிங் பியூட்டி. ஸோ நான் ஹைக் பண்ணி பாதி தூரத்தில் போனால் அங்கங்கே உங்களுக்கு வந்து லுக் அவுட் இருக்கும். அங்கே நின்று நம்ம வந்து வியூ பண்ணலாம். இது பாருங்கள், அந்த சின்ன குட்டி லேக்கு மேலேருந்து வியூ பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து அந்த வாட்டர் அவ்வளோ பியூர் வாட்டர். இது நான் நினைக்கிறேன், பிகாஸ் தெர் இஸ் நோ ஆக்சஸ் ஃபார் அஸ். நம்ம ஹியூமன் பீயிங் வந்து அங்கே அடிக்கடி போகிற அந்த ஆக்சஸ் கிடையாது. நேச்சர் பாருங்கள், நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்கிற இடத்த நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஆனால் ஆக்சஸ் இல்லாத இடமெல்லாம் எவ்வளோ பியூராக, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த சின்ன வாட்டர் ஃபால்ஸ், இதெல்லாம் அந்த ஸ்ப்ரே வாட்டர் ஃபால்ஸ். அந்த சைடில் இருக்கிறது லாரன்ஸ் கிராசி வாட்டர் ஃபால்ஸ். ஏன்னா இந்த ஹைக்கு கண்டுபிடிச்சது, அந்த லேக்கை கண்டுபிடிச்சது வந்து லாரன்ஸ் கிராசின்னு ஒருத்தர். அதனால் அவரோட லாஸ்ட் நேமை வச்சு அதை அப்படியே இது பண்ணிட்டாங்க. பட் ஆனால் மெயின்டெனன்ஸ் வந்து சூப்பருங்க. இந்த மாதிரிலாம் ஃபென்ஸ் மாதிரி போட்டு, ஏன்னா இதெல்லாமே ரொம்ப கிளிஃபாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கால் தவறி ஏதாவது ஆனிச்சுன்னா கூட கீழே மண்டையெல்லாம் நாய் நக்கிடும், அப்படி தானே சொல்லுவாங்க நம்ம ஊரில். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி தான், கீழே விழுந்த மண்டை நாய் நக்கிடும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க இதெல்லாம். எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது அந்த டைமில். நான்லாம் ரொம்ப இது வந்து மாடரேட் ஹைக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நிறைய பேர் பாதியிலே கீழே போயிட்டாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கும், ஸ்டீப்பாக இருக்குமா, அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டம். இந்த 2 வயசு பிள்ளைங்க அப்படிலாம். நான் ஒரு ஃபேமிலியை பார்த்தேன், 2 years old. அவங்கெல்லாம் கீழே அப்படி கிளம்பிட்டாங்க. ஸோ இதுதாங்க, மேலே வந்தோம் அப்படின்னா, இப்போ அந்த லேக் தண்ணியை பார்த்தா எனக்கு தலையே சுற்றிடுச்சு. அவ்வளோ அழகுங்க. அழகுனா அழகு, அவ்வளோ அழகு. ஸோ கடைசியாக இந்த ஒரு சின்ன குட்டியாக இருக்க இந்த மலை மேலே இருக்கிற இந்த லேக்கை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்து 2 மைல் ஹஃபின் அண்ட் பஃபின் வி கிளைம்ட் அப். இந்த மாதிரி ஹைக்கிங், இந்த மாதிரி இடமெல்லாம் போகும்போது நம்மளுக்கு அங்கே நிறைய பேர் இருக்கவே மாட்டாங்க. நாங்கள் போகும்போது ஒரு 4 to 5 people தான் இருந்தாங்க. எங்களோட சேர்த்து ஒரு மேபி 7 or 8, அவ்வளோதான். இட் வாஸ் ஜஸ்ட் ஸோ கார்ஜியஸ். நான் வந்து இந்த ப்ளூ வாட்டர் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இந்த மாதிரி டர்காய்ஸ் ப்ளூ, இந்த ஒரு மைல்ட் கலர் பாருங்கள், இப்படி ரியாலிட்டியாக, அதுவும் மலை மேலே பார்த்துருக்கேன். மிஷிகனில் நிறைய இருக்குது. பட் ஆனால் மலை மேலே நான் இப்படி பார்த்ததில்ல. ஒரு க்ரியேஷன், காட்ஸ் க்ரியேஷனோட அந்த இது பாருங்களேன். ஒரு மலை உச்சியில் இந்த கிளேஷியரில் வர அந்த உண்டாகிற அந்த தண்ணி அவ்வளோ சின்ன சின்ன குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இதாகி எப்படி ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க எனக்கு. அப்படியே சூப்பராக இருந்தது. என் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே உக்காந்து நாங்கள் ஒரு மலை மேலே ஏறியும் ஒரு ஹெயில் மேரி அவர் ஃபாதர் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நான் லேக் அப்படியே சுற்றி வந்தோம். நான் நிறைய வீடியோஸ் எடுக்கலை. ஸோ எப்படியும் அந்த லேக்கை சுற்றி அங்கே கொஞ்சம் உள்ளே இறங்குற மாதிரிலாம் போயிட்டு கையை நினச்சிட்டு எப்படியும் ஒரு 1.5 to லைக் வி ஸ்டேட் தேர் அரவுண்ட் 1.5 to 2 hours. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. யூ ஜஸ்ட் சிட் தேர், யூ ஃபர்கெட் அபவுட் எவ்ரிதிங், யூ சிட் தேர். இட்ஸ் வெரி ரிலாக்ஸிங். ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளைங்கள்லாம், நாங்கள் வேறு சாண்ட்விச், வாட்டர் பாட்டில் எல்லாம் கொண்டு போயிட்டோம். ஸோ அங்கே உக்காந்து அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நல்லா வி ஸ்பெண்ட் குவைட் அ பிட் ஆஃப் டைம். அங்கே போன வாட்டி கீழே வரத்துக்கே வேறு மனசு இல்லை. ஐயோ, இப்போ நம்ம போயிட்டோம்னா திரும்ப இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நம்ம எப்போ வர முடியுமா நம்மளால்? ஏன்னா நம்ம நிறைய வேறு இடங்களை போய் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எனக்கு அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம். அதனால் போயிட்டு ஸோ அங்கேயும் நான் என் கையை நினச்சிட்டு, அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது பாருங்க, அங்கே கையை நினைக்கும் போது அப்பாப்பா, அது சொல்லவே முடியாதுங்க. பிகாஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நாட் எவ்ரிபடி கேன் டூ இட்.
ஸோ அதனால் எனக்கு அவ்வளோ ஒரு இதாக பயங்கர சில்லுன்னு இருக்குங்க. தண்ணி அப்படியே ஐஸில் கை வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பின்னால் அந்த மவுண்டன் பாருங்கள். ஸோ அங்கேயே ஒரு பிக்சர் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இதில் என்னென்ன ஒரு ஆங்கிள்லேயும் ஒரு மாதிரி இருக்குங்க பிக்சர்ஸ். பட் 2 ஹவர்ஸில் இவ்வளோ தான் நான் எடுத்தது. நான் நிறைய ஒன்றும் எடுக்கலை. ஸோ இந்த இடத்துல எடுத்த என் பிள்ளைங்களோட ஃபோட்டோ 3 பேரும் இருக்கிறத வந்து என்னோடய வீட்டில் வந்து பெருசாக ஒரு ஃப்ரேம் பண்ணணுன்னு நினச்சிட்ருக்கேன். போய் கடையில் அதையும் இதையும் வாங்குறதுக்கு இந்த ஒரு இதை நாங்கள் போய் பார்த்த இடத்த வந்து எனக்கு இது பண்ணி வாலில் போடணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. ஸோ அதனால் ஆக்சுவலாக அதை பண்ண போகிறேன். ஏன்னா அது எங்கள் லிவிங் ரூமில் இருந்துச்சு அப்படின்னா என் பிள்ளைங்களுக்கு அது அடிக்கடி ஒரு ரிமைண்டராக இருக்கும். லைக் யூ டோன்ட் ஜஸ்ட் ட்ரீம் அபவுட் இட், இட் டசன்ட் ஹேப்பன் மேஜிக்கலி. யூ காட் டு ஒர்க் ஹார்ட், அந்த ஒரு டிட்டர்மினேஷன். ஆல்சோ யூ ஹாவ் டு ஸ்வெட் அ லிட்டில் பிட் டு கெட் தேர். அந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்க, உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். அப்புறம் அது முடிச்சுட்டு நாங்கள் இங்கே குவாரி லேக் வந்தோம். அங்கே வந்து கொஞ்சம் ஃபோட்டோ செஷன்லாம் நடத்திட்டு, ஸோ அந்த ஈவினிங் அப்படியே அந்த 3 சிஸ்டர்ஸ் மவுண்டைன் அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதாங்க. நீங்களும் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்க போகிறேன். உங்களை இன்னொரு நல்ல சூப்பரான கெனடியன் ராக்கீஸ் பேன்ஃப் நேஷ்னல் பார்க் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் அண்ட் ஷைன் பிரைட். தேங்க்யூ. பாய்.